இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல நம்மளுடைய தலைப்பு என்னன்னாக்கா, ஆசீர்வதிக்கப்பட்ட உறுப்பினர்கள். உறுப்பினர்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? மெம்பர்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு தலைப்பே ஆசீர்வதிக்கப்பட்ட சர்ச் மெம்பர்ஸ். அதாவது சர்ச் மெம்பர்ஸ் பல கேட்டகரி இருப்பாங்க, பல வகையான கேட்டகரி இருப்பாங்க. ஒரு கேட்டகரி சர்ச் மெம்பர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, சபிக்கப்பட்ட சர்ச் மெம்பர்ஸ். அவங்க முறையா ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சர்ச் மெம்பர்ஸ். அவங்க சபைக்கு ஆசீர்வாதம் இல்லாம பிறருக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சர்ச் மெம்பர். இது ஒரு கேட்டகரி மெம்பர். இன்னொரு கேட்டகரி மெம்பர் எப்படின்னாக்கா, சபைக்கு சாட்சியா இருப்பாங்க, பாஸ்டருக்கு கீழ் படிவாங்க, சபைக்கு உண்மையா இருப்பாங்க, மக்களுங்கிட்ட பழகும் போது கூட உண்மையா இருப்பாங்க. அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்ட மெம்பர். ஓகே, இந்த நேரத்துல நம்ம ஜாய்ஃபுல் சிசில ஒரு நல்ல மெம்பர் நம்மளை விட்டு போறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம எப்படின்னாக்கா ஒரு மனதார நம்ம பாபாய் காட்டி அவங்கள வாழ்த்தி நம்ம அனுப்பணும். அந்த மெம்பர் யாருனாக்கா பிரிஷிலா. ஜாய்ஃபுல் சிசி மெம்பர் யாரு? பிரிஷிலா. பிரிஷிலா உண்மையாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மெம்பர். ஓகே, அவங்க இந்த திருச்சபையில இருக்கும் பொழுது அவங்க சபைக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க, மக்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. முக்கியமா பாஸ்டருக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சு சொன்னதை கேட்டு அவங்க நடந்ததுனால இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஆண்டு இப்ப என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா, ஏற்ற துணையை ஜொவேஷ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பலத்த கருத்தை தட்டி ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஓகே, இந்த நேரத்துல நம்ம எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதுல விடக்கூடாதுன்னு வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அர்ப்பணிப்பில் விசுவாசம். பிரிஷிலாவை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க சர்ச்ல கூடும் பொழுது ஒரு பிரேயர் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு சர்வீஸா இருக்கட்டும், அவங்க தவறாம வந்திருக்கிறாங்க, மிஸ் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மெம்பரா இருந்து சபையில அவங்க எல்லோரும் கூடவும் அவங்க ஐக்கியமா இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம யூத்ஸுங்க எல்லாம் சாட்சி சொல்லி இருந்தாங்க, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே சொன்னது என்னது, நான் அக்காவை நான் மிஸ் பண்றேன், இதுக்குமே நான் அக்காவை பார்க்க முடியாது, அக்கா என்கிட்ட இப்படி பழகுவாங்க அப்படி பழகுவாங்கன்னு. எதனால அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, ஏன்னா பிரிஷிலா அவங்க ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மெம்பரா இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தி நான் ஏன் உங்களுக்கு தரேன்னு சொன்னாக்கா, முக்கியமா உங்க எல்லோருக்குமே தெரியணும். நீங்க எல்லோரும் இதை அதாவது இப்போ நடக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மெம்பரா இருந்தா, நம்ம சபையில இருக்கிற வாலிபர்கள் படித்து முடித்து, SPM முடித்து, காலேஜ் கல்லூரி படிப்பை முடித்து, அவங்களோட நிலைமையும் இதே போலதான் அவங்க இப்போ உட்கார்ந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க மனசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், என் பிள்ளைங்க நல்லபடியா திருமணம் நடக்கணும், என் பிள்ளைங்களுக்கு இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை அமையணும், என் பிள்ளைங்களுக்கு இப்படியாப்பட்ட நல்ல ஒரு மனைவி அமையணும். எத்தனை பேருக்கு அந்த கனவு இருக்கு? எல்லோருக்குமே அந்த கனவு இருக்கு. ஆனா நம்ம ஆண்டு கிட்ட நம்ம அர்ப்பணிப்பா நடந்துகிட்டாதான் ஆண்டவர் உங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். இல்லைன்னா தரமாட்டாரு. அதான் சொல்றேன், நம்ம ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மெம்பரா இருந்தா எதுவா இருந்தாலும் கலந்துக்கிறது இல்லை. அதான் சொல்லுவாங்களே, நம்ம கலந்துக்க ஒரு சில பேர் இருப்பாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ல இன்வால்வ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ல கலந்துக்குவாங்க. சின்னதுக்கு எதுக்கு கலந்துக்கணும்? ஸ்மால் மீட்டிங் எதுக்கு கலந்துக்கணும்? சரி, சர்ச்சுக்கு எதுக்கு நம்ம மோப்பு போடணும்? சர்ச் எதுக்கு நான் கூட்டணும்? ஆனா உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு உறுப்பினர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மெம்பர் எப்படி இருப்பாங்கன்னா, சபைக்கு இயேசுதான் தலை. சபைக்கு யாரு தலைங்க? இயேசுதான் தலை. நம்ம எல்லாருமே சரீரம், நம்ம எல்லாருமே ஒரு உறுப்பினர்களா இருந்து, அதுதான் உறுப்பு. பாருங்க, நம்மளுடைய சரீரத்துல எல்லா உறுப்புகளும் அடங்கி இருக்கிறது. கிட்னி, கண்கள், நரம்பு, நாடி, சதை போன்ற எல்லா உறுப்புகளும் அடங்கி இருக்கு. இதுதான் சபை. நம்ம எல்லோருமே கர்த்தருக்கு ஒரு உறுப்பினராக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் தலையா இருக்கிறாரு. நம்ம சபையில இருக்கும் பொழுது
எந்த ஒரு இது பார்க்காம, சின்ன மீட்டிங்கோ பெரிய மீட்டிங்கோ பார்க்காம, ஒரு அர்ப்பணிப்போட, இது நம்ம சர்ச், இது கர்த்தருடைய சர்ச், நம்ம தான் சுத்தம் பண்ணணும், நம்ம தான் எல்லாம் எடுத்து செய்யணும், நம்ம தான் பொறுப்பா இருக்கணும்ட்டு எல்லாமே பொறுப்பா எடுத்து செஞ்சீங்கன்னா, எல்லோருமே பொறுப்பா இருந்தீங்கன்னாக இப்ப பிரிஸ்கில்லாவுக்கு நடந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களே. அப்போ ஒரு சபையில இருக்கிற ஒரு யூத்ஸ் எப்படி இருக்கணும்? படிப்புல கவனமா இருக்கணும், படிப்புல கவனம் செலுத்தணும், சபை கூடி வரதுல விட்டு விடக்கூடாது. லைஃப்ல என்னங்க முக்கியம்? சபை கூடி வருது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, தனலட்சுமி அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மகன் வந்துட்டு முன்னாடி தான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்தாங்க தெரியுங்களா? இந்த பிள்ளைக்கு உடம்பு முடியல, சேர்ச்சுக்கு வராம போயிருக்கலாம். இப்போ சில பேர் வந்துட்டு அவங்க அவங்க அம்மா இறந்ததுனால இதுக்கு போயிருக்கிறாங்க, கருமாதிக்கு போயிருக்கிறாங்க, ஓகே. இல்லைன்னா வந்திருப்பாங்க என்கிட்ட வந்து சில பேர் கொஞ்சம் அப்பாலஜைஸ் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா நான் துளசியை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முந்தா நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க என்னத்தமா செஞ்சாங்க? மினரல் வாட்டர் தெரியுங்களா? மினரல் பாட்டில் ஒரு செட்டை அப்படியே தூக்கிட்டு வராங்க. பாத்தீங்க தானே பிரதர்சன்? முந்தா நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, அந்த பிள்ளை தூக்கிட்டு வருது தண்ணி, அந்த மினரல் வாட்டர் எல்லாருக்கும் அது வைக்குது. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. அவங்க அம்மா அனுமதிச்சாங்க. அம்மா நான் சொல்றேம்மா உங்ககிட்ட, தாயினா உங்களை மாதிரிதான் இருக்கணும். சபையில எப்படி பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யணும், எப்படி பிள்ளைங்க சுத்தம் பண்ணணும், நீங்க தான் என்கரேஜ் பண்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்க ஏன் இதை செய்யறாங்க, பிள்ளைங்க இடுபடி செய்யறாங்க, இடுபடி வேலை செய்யறாங்க, இடுபடி வேலையா செய்யறாங்க. சபைனா ஒரு அர்ப்பணிப்புங்க. நாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பிரிச்சுனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில. சேர்ச்சில வந்துட்டு நாற்காலி அடுக்கிறதுல இருந்து, சேர்ச்சை சுத்தம் பண்றதுல இருந்து. சோ அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நீங்க ஜொவேஸ் நீங்க பார்த்தா கூட, ஜொவேஸ் உங்க வாழ்க்கையில வந்து அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அவங்க அம்மா ஒரு பாஸ்டர். அவங்க சேர்ச் வச்சு நடத்தும் போது ஃபுல் அர்ப்பணிப்போட ஜொவேஸ் அங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. சபையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜொவேஸ் இருக்கிறாரு. லேட்டஸ்டா வந்து ஒரு பாடல பார்த்தேன் போல யூடியூப்ல. ஜொவேஸ் ஒரு பாடல்ல நீங்க வந்து ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு டீமா வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பாருங்க, அவங்கன்னா இந்த வயசுல எங்கெங்க இருக்கணும்? சுத்துற வயசுங்க இந்த வயசு. எங்காவது போய் நல்லா போய் கடையில போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய்கிட்டு. ஆனா அதெல்லாம் செய்யாம பாருங்க, கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு அவர் போனதுனாலதான் ஆண்டவர் வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுக்குறாரு. இந்த சபையில வந்து யாரும் இடுபடி வேலை செய்யல, யாரும் எனக்காக வேலை செய்யல. மனுஷனுக்காக வேலை செஞ்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க. துளசி பாருங்க, துளசி இஸ் ரியல் எக்ஸாம்பிள். கர்த்தருக்காக அவங்க செய்யறதுனால நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க துளசியோட லைஃப் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட போறாங்கன்னு. ஒரு அம்மானாக தனலட்சுமி பார்த்து கத்துக்கணும். தனலட்சுமி அம்மா பாருங்க, பிள்ளைங்களோட ஊழியத்துல வந்து அவங்க வந்து விடுறாங்க. 3 நாளுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல இருந்த பிள்ளை. அர்ப்பணிப்பு அவ்வளவு பவருங்க. நான் அந்த அர்ப்பணிப்பு விஷயத்துல, சபை கூடி வர்றது விஷயத்துல எங்க பாஸ்டர் ஏதாவது சொன்னா நான் ஓட மாட்டேன். சரிங்களா? பாஸ்டர் சொல்லுவாரு, கூட்டி மோப் பண்ணுங்க, சேர்ச்சை நாக்காளி எடுக்குங்க, பாத்ரூம் கழுவுங்க. நான் ஒண்டி சேர்ச்சை எல்லாத்தையும் வெக்கியம் பண்ணி கூட்டி கழுவி, பாத்ரூம்ல வந்துட்டு டாய்லெட் எல்லாம் கழுவி, நாக்காளிலாம் அடுக்கி. ஏன்னா எங்க பாஸ்டருக்கு மேல இன்னொரு ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் ரசல். எங்க பாஸ்டருக்கு மேல இன்னொரு சீனியர் பாஸ்டர். அந்த பாஸ்டர் என்னமா செய்வாங்க? ரோடு வெளியே குப்பை இருக்கும், கோட்டு போட்டுக்கிட்டு, அம்மா அப்பாக்குன்னா தெரியும், கோட்டை போட்டுக்கிட்டு ரோட கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அமெரிக்கால சேர்ச் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாட்சியா இருக்காங்க. ஏன்னா நம்ம இயேசுக்குள்ள நம்ம உண்மையா இருந்தா நம்மளோட குறைகள் போகும். நமக்குள்ள இருக்கிற, நம்ம தப்பு செய்யறோம், நம்ம மனுஷன் தப்பு செய்யாத அந்த உலகத்துல யாருமே இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு குறை இருக்கு, எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த சபைக்குள்ள வரும்போது, ஒரு அர்ப்பணிப்போட வரும் பொழுது, நம்ம சபை கூடி வருதுல, அந்த நம்ம கூடுதல நம்ம விட்டு விடாதபடி நம்ம எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணும் பொழுது, எல்லாத்திலையும் கலந்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருந்து கடந்து வரும். சின்ன மீட்டிங்கா இருந்தா கூட நம்ம போக கத்துக்கணும். இங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததாக 1 பீட்டர் 4:10, நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், உங்க நீங்க பெற்ற வரத்தின்படி. அதாவது அடுத்ததாக அர்ப்பணிப்பில் விசுவாசம். என்னதுங்க? அர்ப்பணிப்பில் விசுவாசம். சபையில எல்லாருமே நீங்க அர்ப்பணிச்சாதான் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்.
இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இவங்க 2 பேருமே ஆண்டோடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதுனால கர்த்தர் இன்னைக்கு இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று இணைச்சிருக்கிறார். அப்ப இவங்க ஆண்டோடைய காரியத்துல முழு மனசோட செயல்பட்டு இருக்காங்க. 2வது, இப்ப நீங்க இந்த வசனத்தை பார்த்த பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் போட்டிருக்கு. வரத்தின் ஆண்டு கிட்ட பெற்ற வரத்தின்படியே, அதாவது சேவை. சபையில நம்ம அந்த சேவைகளை நம்ம செய்யணும். நம்ம எந்த ஒரு சேவை செஞ்சாலும் சரி, நம்ம ஏழை மக்களை பார்க்கும் பொழுது நம்ம உணவுகளை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அந்த விஷயத்துல எங்க அம்மா மிக சிறந்தவங்க. எங்க அம்மா உணவுகளை அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சேவை செய்யறதுல மிகவும் அவங்க அதுல பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க எந்த ஒரு பாகுபாடு, எந்த ஒரு பிரிவினை பார்க்காம கரெக்டா அவங்க எல்லாம் சமைச்சு கொண்டு அவங்க ஜனங்களுக்கு போஷிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அம்மா, நான் பொதுவா நான் சொன்னேன், எங்க அம்மா மட்டும் சபை உச்சரிக்கல, பொதுவா எங்க அம்மா ஒரு தாயா இருந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. இன்றைக்கு தாய்மார்கள் சபைக்கு உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும்? உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வரணும் உங்க சர்ச்சுக்கு. வாங்க நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம ஊழியம் செய்வோம், நம்ம சேவை செய்வோம், மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் சொல்லி அந்த ஒரு உற்சாகத்தோட செய்யும் பொழுது பாருங்க, ஒரு தாய் உற்சாகத்தோட செய்யும் பொழுது அங்க என்ன நடக்கும்னா ஆசீர்வாதம் கடந்து வரும். அது உங்க பிள்ளைங்களுக்கு கடந்து வரும். உங்க பிள்ளைங்க தேசத்தை சுதந்திரிப்பாங்க, உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. இன்றைக்கு பாஸ்டர் ஜெயபாலன் எனக்கு பர்சனலா எனக்கு எப்ப எனக்கு தெரியும், 2004 இருந்து எனக்கு தெரியும். பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். எனக்கு அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பாவத்தை பத்தி பேசுவாரு, பரிசுத்தமா வாழணும் சொல்லி பேசுவாரு. அவரு கரெக்டா அவருடைய பாதையில போனதுனாலதான் இன்றைக்கு 3 பிள்ளைங்களும் சக்சஸ். 3 பையனுங்க மொத்தம். ஃபர்ஸ்ட் ஜெரமி, 2 ஜோவேஷ், 3வது ஜைரஸ். 3 பையனுங்க சாட்சி. இன்னைக்கு சில பாஸ்டர் வீட்டு பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு கவலையா இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் அமைதியா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். சில பாஸ்டர் வீட்டு பிள்ளைங்க சாட்சி இல்ல, நைட் கிளப்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துல இருக்கிறாங்க, ஆத்மாக்களை கண்டுக்கிறது இல்ல, ஜனங்களை கண்டுக்கிறது இல்ல, சேர்ச்சை கண்டுக்கிறது இல்ல. ஆனா பாஸ்டர் ஜெயபாலன் 3 பசங்களை வளர்த்து இன்னைக்கு சேர்ச்சே இன்னைக்கு அப்டேட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க இந்த 3 பசங்க தாங்க. அல்லேலூயா. ஒரு பலத்த கருத்தை தட்டும். ஆண்டவருக்கு மகிமை. இதே ஸ்பிரிட் நமக்கும் வேணும். உங்க வீட்டு பிள்ளைங்க சாட்சியா இருக்கணும். அதற்கு நீங்க முழுவதுமா ஈடுபடணும். பிரியமானவர்களே, முழுவதுமாக கர்த்தருக்குள்ள ஈடுபடணும், சேவைக்குள்ள ஈடுபடணும். ஒரு சேவை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, 3வது அர்ப்பணிப்புல விசுவாசம், 2வது சேவையில விசுவாசம், 3வது குணத்துல விசுவாசம். அல்லேலூயா. குணம். நீதிமொழி 11:3 பாருங்க, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவங்கள எங்க நடத்துமா? எங்க நடத்தும்? படிங்க. செம்மையானவருடைய நடத்தும், பாலாக்கும். நம்ம அந்த துரோகிங்களை போக வேணாம். அதான் சொல்றேன், 2 விதமான உறுப்பினர்கள் சொன்ன. ஒண்ணு துரோகி, அவங்க பாலாக்கி அவங்க நாசமா போயிடுவாங்க. ஆனா செம்மையானவர்களுடைய வழி, அதாவது அந்த குணம், அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருந்தா அவங்களை ஒரு உத்தமமான ஒரு பாதையில, ஒரு நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவான்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த குணம் தாங்க இந்த இருவர், ஜோவேஸ், பிரிஷிலா, இவங்களுடைய குணம் உத்தமத்துல இருந்ததுனாலதான், ஆண்டுக்குள்ள நடந்ததுனாலதான் இவங்களை ஆண்டு நீதியின் பாதையில கூட்டிட்டு வராரு. பெற்றோர்கள் நீங்க ஆசைப்படுவீங்களா? நீங்க பேரண்ட்ஸ் நீங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க தீமையான பாதைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்களா? கெட்ட வாழ்க்கையில போய் மாட்டிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல தானே? யாருக்கும் இல்ல தானே? நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? என் வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் வீட்டு பிள்ளைங்க நல்ல பாதையில போகணும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அப்போ அதை நீங்க நினைக்கிறீங்க சொன்னா, அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கர்த்தருக்குள்ள உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாதான் அவங்க எங்க போவாங்க? உத்தமமான பாதைக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ சபைக்கு நீங்க கூட்டிட்டு வரணும் உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாதான் நீங்க எல்லோருமே, உங்க குடும்பமே, உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். குணம், அந்த கேரக்டர். சோ அந்த கேரக்டர் பேரண்ட்ஸுக்கு இருக்கும்போது சபைக்காக செயல்படணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த பாதை சரியா இருக்கும். உங்க கேரக்டர் சரியா இருந்தா பிள்ளைங்க கேரக்டர் சரியா வரும். அல்லேலூயா. அப்போ பிரிஷிலா, ஜோவேஸ் இவங்க குணம்
இவங்க கேரக்டர் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கு பெறுவாங்க. காலேஜ் படிக்கும் போது கூட 2 பேரும் காலேஜ் படிச்சிருக்காங்க. 2 பேரும் காலேஜ் படிச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. நான் கத்துக் கொடுத்துருக்கேன். பிரிஷிலாக்கு அதான் கத்துக் கொடுத்துருக்கேன். என்னதான் படிச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் சண்டே சர்ச்சில் இருக்கணும். எப்படி ஒரு காடி வாங்கிட்டு கழுவாம விட்டுருவீங்களா? காடி வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணாம விட்டுருவீங்களா? சர்வீஸ் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? காடி போயிடும். அதுக்கப்புறம் காடி பாய்க்க முடியாது. அப்போ காடி நமக்கு தெரியும், ஓகே இந்த நேரத்துல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாதான் காடி நல்லா இருக்கும். அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வாரத்துல ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நீங்க பண்ணலைன்னா உங்க கேரக்டர் நாசமா போயிடும். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே கேரக்டர் ஏற்கனவே நமக்கு நல்லா கோபம் வரும். ஆமா தானே? ஏற்கனவே நமக்கு நல்லா கோபம் வரும். ஏற்கனவே நம்ம நல்லா கத்துவோம். ஏற்கனவே நமக்குள்ள அவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கு. ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா என்னத்தமாயிரும்? இன்னும் பாதிக்கப்பட்டுரும். சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு சர்வீஸ் பண்ற டைம். 4வது, அதே நம்ம 1 பீட்டர் 4:8. ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புக்குரியவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். எல்லா அன்பிலும் ஒற்றுமையிலும் விசுவாசம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அர்ப்பணிப்பில் விசுவாசம். 2வது சேவையில விசுவாசம். 3வது குணத்துல விசுவாசம். 4வது அன்பிலும் ஒற்றுமையிலும் விசுவாசம். அன்புல ஒத்துமை இருக்கும். ஒரு கப்பிள்ஸோட லைஃப், ஒரு தம்பதியோட லைஃப் எப்படி இருக்கணும்னாக்கா, இப்போ உதாரணம், இப்போ நானும் சீலா நாங்க 2 பேரும் எங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். நேற்று கூட ஒரு பாச சொல்லியிருந்தாரு, குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும், குட் ஃபைட் இருக்கும். ஸோ அந்த குட் ஃபைட்ல இருக்கும் பொழுது சபைன்னு ஒண்ணு வரும் பொழுது நாங்க ஒத்துமையாயிரும். சபையில ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது நாங்க அன்புள்ளவர்களா இருப்போம். ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. நேற்று எல்லாருமே சொன்னாங்க, நேற்று வெட்டிங் ரிசப்ஷன் நடந்ததுல கேள்ல பிரிஷிலாவை தாண்டி சீலா கிட்ட போய் நீ தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. இவங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. ஜவேஸ்கோ பிரிஷிலாவுக்கு திருமணம் நடந்ததுல ரிசப்ஷன் நல்லபடியா நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஒத்துமை. ஸோ சபையில நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம ஒருத்தருக்குள்ள அன்பா நம்ம ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் சற்று முன்பு நானும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, சபையில அன்பு இல்லைன்னா ஒத்துமை இல்லைன்னா சபை உடைஞ்சிருங்க. ஏன்னா மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். மணவாட்டி யாரு? சபை. நம்ம தான் மணவாட்டி. அப்ப நம்ம மணவாட்டியா இருக்கோம்னு சொன்னா, அப்ப நம்ம இங்க கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, கீழே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா, கீழே வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா யாரு பாதிக்கப்படுவா? எந்த சரீரம் பாதிக்கப்படும்? இயேசுடைய சரீரம். ஏன்னா இயேசு தலை, நம்ம உறுப்பினர்கள். ஏன்னா இப்ப எப்படி ஒரு மனிதர்களுக்கு அவ்வளவு உறுப்புகள் இருக்கிறதோ அது போலதாக சபை உறுப்பினர்கள் நீங்க தான். சோ சபையில சில திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அது உங்களுக்கு முழு பங்கு உண்டு. நான் என்னுடைய திட்டத்துல முக்கியமா என்ன நான் வைத்திருக்கிறேனாக்கா, ஒரு நிலம் வாங்கணும். சர்ச்சுக்கு நிலம் வாங்கி ஒரு பெருசா சர்ச் கட்டணும். அந்த சர்ச்சை கட்டி அந்த ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்காது. சபை உறுப்பினர் யாரு? இயேசு கிறிஸ்து தலை. அப்போ நீங்க உங்க எல்லாருடைய பேர்ல யாரெல்லாம் சபைக்கு உண்மையா இருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியில உங்க பேர் இருக்கும். இப்போ தனலட்சுமினா தனலட்சுமி அம்மா பேர் இருக்கும். துளசினா துளசியோட பேர் இருக்கும். சாம்னா சாம் பேர் இருக்கும். அப்ப எல்லாருடைய பேர் அதுல இருக்கும். அப்ப ப்ராப்பர்ட்டி வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாரு பொறுப்பு? பாஸ்டர் மட்டும் இல்ல, மெம்பருங்க எல்லாரும். அப்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை, இயேசு கிறிஸ்து சரீரத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க. நாளைக்கு சர்ச்சில் ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நீங்க வருவீங்க. இது பாஸ்டர் தரிசனத்துல ஆரம்பிச்ச சபை. இந்த சபை இப்படிதான் இருக்கணும். நாளைக்கு யாரோ மத்தவங்க பூந்து சபையை நாசமாக்கிட கூடாது. அப்போ நான் சீரியஸா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நான் இங்க ஜோக் பண்ணல, நான் சீரியஸா சொல்றேன். சீரியஸா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு நிலம் வாங்கணும், நம்ம அதுக்கு ரெடியா ஆகணும். நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி எந்த அளவுக்கு எவ்வளவு சீரியஸா செய்றீங்க சர்ச்சில், யூத்துங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறீங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டியில எனக்கு 5 காசு கூட வேணாம்.
சபைக்கு காணிக்க வருதுனாக்கா சபைக்கு தான் நான் செய்வேன். என்ன ஆண்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா எனக்கு 3 காரியம் எனக்கு இருந்தது. அர்ப்பணிப்பு இருந்தது. நான் உண்மையா அர்ப்பணிச்சேன். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது சப்டேங் வந்து அடைச்சுக்கிச்சு. தெரியுங்களா? சப்டேங் தெரியுங்களா உங்களுக்கு? சப்டேங் வந்து அடைச்சுக்கிச்சுன்னா அது சுத்தம் பண்ணலைன்னா பாத்ரூம் வந்துட்டு அப்படி இதாயிரும். அப்ப நானு அப்புறம் நிறைய பேர் என் கூட சேர்ந்த நிறைய யூத்ஸுங்க சேர்ந்து சப்டேங்ல இருக்கிற தீ அள்ளி போட்ட பிரியமானவர்களே. அப்ப எனக்கு எத்தனை வயசு? எனக்கு 22 வயசு. 22 வயசு என்ன? இல்ல 20 வயசு. அந்த வயசு எப்படியாப்பட்ட ஒரு வயசு? ஐயோ படிக்கணும், ஐயோ வேலை செய்யணும். ஆனா அதெல்லாம் பார்க்காம நாங்க எல்லாம் இறங்கி அதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி பாத்ரூம் எல்லாத்தையும் எஸ்சீட்டை ஊத்தி கழுவுனோங்க. அந்த அர்ப்பணிப்பு எனக்கு இருந்தது. அந்த அர்ப்பணிப்புனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் உயர்த்துறாருங்க. நம்ம ஊழியத்தை நம்ம தாழ்வுல செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம தாழ்வுல நம்ம வந்து இறங்கி நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அந்த அர்ப்பணிப்பு, சேவை, குணம், இந்த கேரக்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது சர்ச்ல. கேரக்டர் ப்ராப்ளம், அதாவது சர்ச்சுக்கு வந்துட்டு ஒண்ணுமே செய்யலைன்னா அது கேரக்டர் ப்ராப்ளம். நீ நம்ம குடும்பத்துக்குள்ளே வரல, நீ உறுப்பினராவே நீ கருதல, உறுப்பினராவே இல்ல. அப்போ ஒரு கேரக்டர் ப்ராப்ளம் வராத படிக்கு இது நம்ம சபை, நம்ம எல்லாமே ஆண்டவருடைய சரீரம் சொல்லி நீங்க கையீட்டு செய்யும் பொழுது, பைபிள் போட்டிருக்க கையீட்டு செய்யற வேலை ஆசீர்வாதமா, அதுக்கு நல்ல பலன் உண்டு. ஏன்னா எல்லாரும் ஊழியம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. சபையில வேலை செஞ்சவங்க எல்லாம். ஜோவேஸ்னா சபையா இருந்தார், சபைக்குள்ளே இருந்தார். ஜோவேஸோடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. எங்க போனாலும் அவங்க அப்பா கூட போகணும், பிரசங்கத்தை கேட்கணும், பிரசங்கத்தை பார்க்கணும், வர்ஷிப் பண்ணணும், ப்ரே மீட்டிங், அது எல்லாமே அந்த அழுத்தம் இருந்தது. ஆனா அந்த அழுத்தம் வந்து நல்ல அழுத்தம் பிரியமானவர்கள். அந்த அழுத்தத்துக்குள்ள நானும் போனேன். பிரிஷிலாவும் அந்த அழுத்தத்துக்குள்ள இருந்தாங்க. பிரிஷிலா இன்னைக்கு பாருங்க, பிரிஷிலா ஜோவேஸ் இந்த அளவுக்கு பிளெஸிங்கா இருக்காங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு, சேவை, குணம், அன்பு. இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கும் பொழுது சபையிலையும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும், சபை வாலிபர்களும் ஆசீர்வாதமா இருக்கும். என் சபையில இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு நாள் தெரியும் உங்களுக்கு, பிக்னிக் போறது, கூட்டிட்டு போறது எல்லாமே நான் செய்வேன். பிக்னிக்னா ஒரு இது வந்துடும், ஒரு லிஸ்ட் வந்துடும். சபையில ஊழியனா லிஸ்ட் காண போயிடும். ஆமாவா இல்லையா? சபையில இவன்னா லிஸ்ட் வந்துடும், இதுல பங்கெடுக்கிற, அதுல பங்கெடுக்கிற, இதுல டான்ஸ் ஆடுற, இதுல இருக்கு, அதுல இருக்குன்னு. ஆனா சபையில ஒரு வேலைனா காண போயிடுவாங்க. சோ சபைனா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம செய்யற வேலை யாருக்கு செய்யறோம்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவனுக்கு செய்யறோம். அல்லேலூயா. சோ இந்த நேரத்துல கூட நான் பிரிஷிலா கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். பிரிஷிலா, ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் ஆரம்பத்துல வந்து நீங்க வந்து SPM படிச்சு முடிச்சப்போ உங்களுக்கு பல கனவு இருந்தது. லாயரா ஆகணும்னு சொல்லி பிரிஷிலாக்கு பல கனவுகள் இருந்தது. இதுக்கு போனோம், பிரிக் பில்ஸ், பிரிக் பில்ஸ், அது BC, அங்க போய் படிக்கணும்னு கனவுகள் இருந்தது. ஆனா அது மத்தியில நான் வந்து என்ன புஷ் பண்ண, பைபிள் காலேஜுக்கு போகணும்னு சொல்லி புஷ் பண்ணேன். அப்போ அவங்களும் பிரிஷிலாவும் பைபிள் காலேஜுக்கு போனாங்க. ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை, என்ன அண்ணன் பைபிள் காலேஜ். ஆனா பிரிஷிலோட கூட்டாளிங்களுக்கு எல்லாத்துக்கும் லெட்டர் வருது, காலேஜ் லெட்டர் வருது. பிரிஷிலாவுக்கும் லெட்டர் வந்துச்சு, 3-4 லெட்டர் வந்துருச்சு. நான் பார்த்தேன் 3-4 காலேஜ் பேரை பார்த்தேன். அப்பா இந்த காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு அனுப்ப. அப்பா அவங்க கூட்டாளிங்கன்னா வேற காலேஜுக்கு போதுங்க. ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? SPM முடிச்ச உடனே நம்ம எல்லாம் இந்த காலேஜுக்கு போலாமா, நம்ம எல்லாம் அந்த காலேஜுக்கு போலாமான்னு பிளான் பண்ணுவாங்க தானே. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி வந்தாலும், சத்துரு வந்து வலை விரிச்சாலும், நான் சொன்னேன் பிரிஷிலா பைபிள் காலேஜுக்கு போ சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட இல்லை. பைபிள் காலேஜுக்கு போனோம். அங்க போயிட்டு பிரிஷிலாக்கு பதிவு செஞ்ச, பைபிள் காலேஜ் படிச்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க, சர்ச்சில் ஊழியம் செஞ்ச, வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி செஞ்சாங்க, நிறைய ஊழியத்தை கத்துக்கிட்டாங்க, நிறைய பாஸ்டருங்க கிட்ட அவங்க பழகினாங்க, இன்டராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்லபடியா அவங்க கிராஜுவேட் பண்ணாங்க. அதிலே ஒரு பலத்த கருத்தை தட்டி. இதை நான் வந்து ஒரு அண்ணனா பேசல, நான் வந்து சபைக்கு பாஸ்டரா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பாஸ்டருடைய பேச்சை வந்து அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எனக்கு அண்ணன், என்ன பாஸ்டரா புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு நான் கேட்கணும்? அவர் என்னோட அண்ணன் தானே, கேட்காம போயிருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது அவங்க என்ன வந்து முழுசா பாஸ்டரா பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சில் வந்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், பிரிஷிலா கால் பண்ணிடுவாங்க தானே, உங்க எல்லாத்துக்கும் ரிமைண்ட் பண்ணிடுவாங்க, எல்லாரும் ரெடியா இருங்க,
எல்லாரும் சேர்ச்சுக்கு வாங்க, எல்லாரும் இப்போ உங்களை வந்து ஏத்த வராங்க சொல்லி அந்த அளவுக்கு எலெக்ட் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா அவங்க செயல்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேர்ச்சுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தபடியா இவங்க எதுல வந்து உண்மையாவே நற்சாட்சியா இருந்தாங்கன்னாக்கா சபை காணிக்கை, தசம பாகம் காணிக்கையில, சபை பார்ட்டிசிபேஷன்ல, ஜாய்ஃபுல் சிசில உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க இனியோட அவங்க நம்ம மெம்பரா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நம்ம மெம்பர் இல்லாட்டினாலும் அவங்க இயேசுவோட மெம்பருங்க. ஏன்னா அவங்க சேர்ச்சி பேரு ஜீசஸ். அல்லேலூயா. சேர்ச்சி பேரு என்ன ஜெபஸ்? ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபேமிலி. அல்லேலூயா. அவங்க இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபேமிலி மெம்பர் அவங்க ஆறாங்க. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவங்கள நம்ம வாழ்த்தி நம்ம ப்ரே பண்ணுவோமாக. ஹalleluya. எல்லாரும் கரங்களை அவங்களுக்கு நேராக நீட்டி அன்பான